பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்து தூர இருந்து பார்த்தாலும் அருகில் இருந்து பார்த்தாலும் சிறந்த மனிதாபிமானி. தன் தட்டில் என்ன இருக்கோ அது அடுத்தவன் தட்டில் இருக்கணும்னு நினைப்பார் சாப்பாடு. இவர் நேற்று வந்திருக்காரு, இவர் உதவி இயக்குனர், இவர் கிளாப் அடிக்கிறவர், இவர் கண்டினியூட்டி பார்க்குறது, இவர் அசோசியேட், அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான் இருக்குது. யதார்த்த மனிதன், இயல்பான மனிதன். சும்மா புகழின் உச்சிக்கு போனாலும் கலையில் சாதித்ததெல்லாம் தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்ட. அப்படி மக்களுக்கு உதவி செஞ்சு நலத்திட்டங்கள் அரசு செய்கிறதெல்லாம் அவர் செஞ்சார். இப்போ குறைஞ்சது அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிரக்கணக்கு மேலே இருப்பாங்க. அவர் அப்படி படிக்க வச்சார். அதில் எப்படி பார்த்தாலும் அவர் இப்போ விஜயகாந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. சண்டை போடுவாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அதெல்லாம் அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம். அது ரொம்ப கடினம். உடல் நலம் கட்டுருச்சு. இல்லைன்னா தமிழக அரசியலில் பெரிய ஒரு மாறுதல் உருவாயிருந்திருக்கும்.